வணக்கம். நான் நாகராஜன். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சாய் நாகா. சரி, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் மூலமாக உங்களை அது வளர்க்கலாம். அது எப்படி என்ன, சேமிப்பு என்பது என்ன, முதலீடு என்பது என்ன, இதை வந்து ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த முதலீடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு நிறைய ஏற்படும். அதை வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிப்பாங்க, சேமிப்பாகவே வச்சுருப்பாங்க. இப்போ சேமிப்பு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணமாக, எஸ்பி அக்கௌண்ட்டில், அதாவது சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் பணமாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு வந்து குரோத் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு 10,000 நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 10,000 வந்து பேங்க்காரங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 2-3% தான் இருக்கும். அதை நம்ம எஸ்பிஐ சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து பெரிய அளவுக்கு குரோத் இருக்காது. இப்போ நாட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6% வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது. இன்ஃப்ளேஷன்ன்றது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஆனால் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா பணம் வீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பணம் வீக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து குறையும். இது எப்படி குறையுது அப்படின்னா, நீங்கள் 1,00,000 ரூபாயை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இல்லாட்டி வந்து உங்கள் உண்டியல்ல ஒரு இடத்துல நீங்கள் போய் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாவோட மதிப்பு அடுத்த வருஷம் வரும்போது அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 94,000 ரூபா அதனுடைய மதிப்பு. அப்போ அந்த 6,000 ரூபா எங்கே போகுது அப்படின்னா இந்த பணவீக்கத்தினால அந்த 6,000 ரூபா வந்து மைனஸ் ஆகிருப்பாங்க. அப்போ நீங்கள் வெறுமனையாக உங்கள் பணத்தை நம்ம சேஃபாக வச்சுருக்கோன்னு சொல்லி எஸ்பி அக்கௌண்ட்லேயோ இல்லாட்டி வந்து ஒரு சேஃபான இடத்துல உங்கள் லாக்கர்லேயோ ஒரு உண்டியல்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி உங்களுக்கு வருமானம் கிடைக்காது. அப்போ நம்மளை இன்ஃப்ளேஷனை தாண்டி வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இது முதலீடு. அப்போ நீங்கள் முதலீடு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு வருமானம் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ஃப்ளேஷனோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6%. அப்போ அந்த 6% தாண்டி எது நம்மளுக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வருமானத்தை வந்து உண்டு பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீனி வந்து நான் வாங்கினேன். இந்த ஜீனி வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான் 1 கிலோ ஜீனி இருந்தது. இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா அந்த ஜீனி விலை, 1 கிலோவோட விலை. இப்போ பாருங்களேன், நீங்கள் அந்த 75 ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்கள், ஒரே வாரத்தில் ஏறி இருக்கு. நீங்கள் வெறுமனையாக நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் வச்சுருக்கீங்க, எஸ்பி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வருமானம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பெரிய அளவுக்கு வருமானம் வந்து ஏற்படுத்தாது. அப்போ பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த பணவீக்கத்தை தாண்டி ஒரு வருமானம் ஏற்படுத்தும் பொழுது தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட்டை அப்படியே அந்த பணவீக்கத்தோடு இழுத்துக்கிட்டு கொண்டு போயிடலாம். இதான் வந்து இன்னையோட வீடியோ. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.